ஹாய் நண்பர்களே வணக்கம். இன்றைக்கி காலையில் வழக்கம் போல் வெறும் வயித்துல கொள்ளு சூப்பு தாங்க எடுத்துகிட்டு இருக்கேன். சும்மா தினமும் இதுவே போட்டிருக்கியாம்மா போர் அடிக்காதா பார்க்குறவங்களுக்கு அப்படின்னு சொல்லி என் சப்ஸ்கிரைபரெல்லாம் கேட்கலிங்க. என் பொண்ணு தான் கேட்டால் அதுக்கு நான் சொன்னேன், இது உடல் ஆரோக்கியம் சம்மந்தமானது. அதனால் கண்டிப்பாக இது எக்காரணம் கொண்டும் நான் நிறுத்த மாட்டேன். இது டெய்லியும் ஏதாவது ஒரு ஹெல்த் ட்ரிங்க் நான் போட்டுகிட்டே தான் இருப்பேன். யாராவது ஒருத்தர் இதை பார்த்து அதை கடைப்பிடிச்சாங்க அப்படின்னா அதுவே எனக்கு வந்து சந்தோஷம், நான் ஜெயித்த மாதிரி அர்த்தம். அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வேலையெல்லாம் பார்க்க தொடங்கிட்டேன். காலையில் டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா புளிச்ச மாவு இருந்தது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெள்ளை ரவையை போட்டு கலந்து உப்பு போட்டு கொஞ்சம் 5 நிமிஷம் எடுத்து வச்சுட்டேன். அதுக்குள்ளே கலக்கறக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி லைட்டாக வணக்கிட்டு அதை தோசை மாவில் கலந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நான் தோசையை சுட்டு எடுத்துக்கிட்டேன். மாவு கொஞ்சம் புளிப்பாக இருக்கனால இப்படி வெங்காயம் போட்டு சுட்டோம் அப்படின்னா புளிப்பு அவ்வளோவா தெரியாது. தோசையும் சூப்பராக இருந்ததுங்க. தோசையும் சுட்டு எடுத்துட்டேன். இதுக்கு சட்னி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சரி அதுக்குள்ளே நம்ம கொள்ளு சூப்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அப்போ தான் நான் கொள்ளு சூப்பு வச்சுருந்தேன். அந்த கொள்ளும் அந்த தண்ணியை எடுத்து வச்சுட்டேன் தனியாக. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த கொள்ளு, அந்த தக்காளி, பூண்டு இதெல்லாம் போட்டிருந்தேன் பார்த்திங்களா சூப்புக்கு, அது இருந்தது. அதை வந்து மிக்சியில் அரைச்சிட்டு சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதை கொஞ்சம் சூப்லேயும் கலந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோசைக்கும் அது சட்னியாக வச்சுக்கிட்டேன். ஏன்னா அதில் எல்லாமே இருக்குது. அதனால் அதை சட்னியாகவும் யூஸ் பண்ணிட்டா ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு சட்னி அரைக்கிற வேலை மிச்சமாயிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடெல்லாம் கூட்டிட்டு இப்போ டிஃபன் சாப்பிட்டேன். இதுக்கப்புறமா வந்து வீடு தொடச்சிட்டு குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கணும். நம்ம சமைக்கிறத விட என்ன கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சமைக்கலாம் அப்படிங்கிறதாங்க பெரிய கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு இதே மாதிரி இருக்கான்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.